விடியும் வேளை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகுது, நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, உழைக்கும் கரங்களே. கல்விக்கு சாலை உண்டு, நூலுக்கு ஆலை உண்டு, நாட்டுக்கு தேவை எல்லாம் நாம் தேடலாம். தோளுக்கு வீரம் உண்டு, தோற்காத ஞானம் உண்டு, நீதிக்கு நெஞ்சம் உண்டு, நாம் வாழலாம். சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம். வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, புரட்சி மலர்களே, உழைக்கும் கரங்களே. ரெண்டு ரவுண்டு போடக்கூடாது, உடனே சாத்தன் ஒரு தலை மாதிரி நின்றுடுவான். இப்படி இருந்தா சரியா இருக்கிறது அர்த்தமா? அடிச்சே உட்காரு. நம்ம இப்ப சொர்க்கத்துல இறங்குறான். சரி, சொர்க்கம்னா அங்க மகாத்மா காந்தி இருப்பாரு இல்லையா? அவரு நம்ம சொர்க்கம் போற வழியில் இருக்கிறோம். அந்தவே அந்தவா அவன் சேர்மன் சிப்ஸ் நீட்டுறான், ஒரு ஆபீசர் கௌரத்தியா இல்லாம அல்பதனமா நாய்க்கு வர மாதிரி கவரியா சாப்பிடாம அதுக்கு பதிலா கேஷா வாங்கி உள்ள போட்டு முடியும். அசிங்க உண்டா கவனிச்சேடா. போன வாரம் இதே நேரத்துல நம்ம ஜெயில களி தின்னோம். இங்க பத்தியா விஸ்கி என்ன அது என்ன இது எல்லாம் அந்த சேர்மன் பைய அவன் தயவு செங்காங்கரை சங்கிலி ஒரு பழமொழி சொல்லிடுறான் தெரியுமா உனக்கு? எச்சலை கூட வாழ்வு வரும், அப்படி வர்ற நேரத்துல திடீர்னு ஒரு காத்து அடிச்சுன்னா அது போய் தந்தி கம்பியில ஒட்டிக்கும். யார் எச்சல் என்ற நம்மள சொல்றியா இல்ல அந்த சேர்மன் பையனை சொல்லு? இல்ல நம்மள சேர்த்தவனும் எச்சலதான், நம்மளும் எச்சலதான். நம்ம சின்ன எச்சல அவன் பெரிய எச்சல. ஒண்ணு குறையுது ஏண்டா நரி கொண்ட வந்து நாடகமான நடத்துறீங்க. நாடகம் நான் யார் தெரியுமா? தெரிஞ்ச ஒண்ணு சொல்றேன். என்ன ஆபீஸுக்குள்ள போட்டு அடிக்கிறீங்க? ஓவரா குடிச்சீங்களா? யாரும் குடிச்சது யாரும் இவன் ஆபீசர் ஆகிவன் அயோக்கியா பேசலாம். ஜெயில இருந்து முடியாத கைதிங்க இந்த பயலுங்க. இவனுக்கு சின்னதையும் குடிச்சதையும் பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் தான். ஏன் சொல்ல? சரி அது கிடக்கட்டும். கலெக்டர் நமக்காக ஜமாபந்தி கூட்டிருக்காங்களாம். நம்ம ஸ்பெஷலா விசாரிக்க போறாங்களா? கணக்கு புத்தகம் அத்தனையும் கையோட கொண்டு வர சொல்லிட்டாங்க. அடி மேல அடியா இருக்குது. சரி புறப்படு. கலெக்டர் வந்திருக்காரு நான் சும்மா போறேன். இல்ல கை உடையில கொண்டு கதவை கூட்டிடுவான். இது வரேன். அம்மா வணக்கம் 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 வணக்கம். மிஸ்டர் நாகலிங்கம், நீங்க சேர்மன், கோயில் தர்மகர்த்தா, பள்ளிக்கூட போஷகர், இன்னும் எத்தனையோ பட்டங்கள் இல்லையா? அடே அப்பா அது ஏன் கேக்குறீங்க? கழுத்தை வலிக்கிற அளவுக்கு பட்டங்களை சுமந்துகிட்டு சோறு தண்ணி இல்லாம மக்களுக்கு நான் சேவை செய்யறேன். அப்படி இது வரைக்கும் என்னென்ன சேவை செஞ்சிருக்கீங்க? என்ன அம்மா அப்படி கேக்குறாங்க? அதானே நான் நிறைய நல்லது செய்திருக்கேங்க. உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறது ஊருக்கு என்ன செய்தீங்க? இந்த மகஜரை பாருங்க. ஊர் ஜனங்களுக்கு நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்கன்னு அதுல பெரிய லிஸ்டே இருக்குது. என்ன படிச்சீங்களா? படித்தோம், ரசித்தோம், சிரித்தோம். அம்மா இது இருக்கிறது அத்தனையும் பொய்யும்மா. என் பேரை கெடுக்கிறதுன்னு சண்டால போய் எவனும் அப்படி கிறுக்கி இருக்கிறாமா? இதுல ஏதோ சதியே இருக்குங்க. உங்க பதட்டத்தை பார்த்தாலே எனக்கு சந்தேகம் அதிகமாகுது. அம்மா மன்னிக்கணும்மா, இந்த ஊர்ல ரெங்க ரெங்கன்னு ஒரு முரடை இருக்காம்மா.
அவன் என் மேல உள்ள பொறாமையினால ஊர் ஜனங்களை எல்லாம் மிரட்டி இப்படி கையெழுத்து வாங்கியிருக்கான். அது பாத்தீங்களா? 10 கையெழுத்து ஒரே மாதிரியா இருக்கும். பாத்தீங்களா? ஸ்டாப் இட். நீங்க இந்த ஊருக்கு சேர்மன். பதவியில் இருக்க உங்களாலதான் மக்களை மிரட்ட முடியுமே தவிர ஒரு சாதாரணமானவனால அந்த காரியத்தை செய்ய முடியாது. இந்த மகஜர்ல இந்த ஊர் மக்கள் மனப்பூர்வமா தான் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். மிஸ்டர் நாகலிங்கம், அம்மா, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களை ஆராய்ஞ்சு உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடிவு பண்ணியிருக்கோம். பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு விழுந்து 3 குழந்தைங்க பலியாக நீங்க காரணமா இருந்த குற்றத்துக்காக உங்களை பள்ளிக்கூட போஷகர் பதவியில் இருந்து நீக்கிறோம். அறநிலை அதிகாரிகளின் அறிக்கையின்படி கோயில் தர்மகர்த்தா பதவியில் இருந்தோம் உங்களை விலக்குறோம். முடிவா பொதுமக்களின் ஒருமனதான வேண்டுகோளின்படி உங்களை சேர்மன் பதவியில் இருந்து டிஸ்மிஸ் பண்றோம். அம்மா, You may go now. அம்மா, அம்மா, எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேர் நான் கணக்கனை கேட்டு பாருங்கம்மா. ஆமாங்க, உண்மைங்க. Next. அம்மா, வாயா. அம்மா, 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 அம்மா. அட வாயா. என்ன 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 ஆக்கிரமா? ஒரு பொம்பளைய உத்தியோகத்தை டிஸ்மிஸ் பண்ணதுக்கா நான் வருத்தப்படலையா? ஒரு டபாலி பையன் அவன் என் கழுத்துல துணியை போட்டு இழுத்தான். அத்தனை பேர் மத்தியிலன்னா அந்த அவமானம் தான் என்னால தாங்க முடியல. இந்த ஊர்ல தோல்ல துணியை போட்டு ஒரு பையன் நடக்க மாட்டான். இன்னைக்கு என்ன தலப்பா கட்டிக்கிட்டு வந்து பேசுற நிலைமையில கொண்டாந்து விட்டான். என்னங்க என்னாச்சு? என்ன ஆகணும்? அந்த ரங்கம் பையன் தானே என் உத்தியோகத்துக்கு உணவு வச்சு தாண்டி. ஆமாமா, ஐயாவோட சேர்மன் பதவியே போச்சு. எங்க நாம வளர்த்த கடை நம்ம மார்புலயே பாஞ்சிருச்சுங்க. வளர்த்த கடை தான் என் மாறல பாயும். அதுக்குன்னு ஒரு கடை எழுத்த ஊர்ல இருந்தா வரும். ஏண்டி சோத்தை கொட்டி கொட்டி புள்ள பாசத்தை காட்டி வளர்த்திய அவன் விஷத்தேனா இருந்து என்ன கொட்டி விட்டான். பழி வாங்கிட்டாண்டி, பழி வாங்கிட்டான். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நாமளும் அவனுக்கு சோறு போட்டு வளர்ப்பான். அவன் இந்த வீட்டுக்கு ராப்பகலா உழைச்ச உழைப்புதான் அவனையும் வளர்த்து நம்ம குடும்பத்தையும் வளர்த்துச்சு. ஏண்டி என்ன இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? நீ பேசல, என் நிலைமை ஒண்ணு பேச சொல்லு. என்ன ஆச்சு? பதவி தானே போச்சு. பதவிக்கு நாங்க இல்ல. என்னையா உதவி? பதவி இந்நேரம் அவனை மார்கையை வாங்கி இருக்க வேணாம். வேண்டாம், அந்த மாதிரி படிப்பாவத்துக்கு ஆளாகாதீங்க. அண்ணா வா உள்ள, போய் உள்ள. ஏடா, இந்த புறம்போக்கு பசங்க கூட்டிட்டு போயிட்டாங்களே, ஒருவேளை போலீஸ கூட்டிட்டு வருவானுங்களா? அவன் பெரிய கோக்கு கூட அவனுக்கு ஒரு குடிமி. இவன் போலீஸை கூட்டி வருவாங்கடா. நம்மள மாட்டி விட்டானுங்க. அவங்க வண்டவாளத்துல எடுத்து விட்டுருவேன். அவனை சேர்த்து கூட்டி போயிருவாங்க. தெரியுமில்ல? எங்களை அடிக்காதீங்க. அடிப்பேனா உட்காருங்க, உட்காருங்க. உட்கார வச்சு மிதிக்க போறீங்களா? உங்களையா? இப்ப ஒண்ணும் மிதிக்க மாட்டேன். இடுப்புல வச்சதை விட இது என்ன தெரியுமா? ஐயோ ஐயோ, மகாலட்சுமி மகாலட்சுமி. இத மாதிரி கட்டு கட்டா உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வோம். சரி, நீங்க நல்ல நடிகர்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற மாதிரி நடிக்கணும். கோல் எடுத்தா குரங்கு ஆடுங்க, கால் எடுத்தா நாங்க ஆடுவோம். சரி, நான் சொல்ற மாதிரி வேஷம் போடுவீங்களா? எந்த வேஷமானாலும் கொடுங்க, போடுறோம். நீச்சல் உடையில மாத்திரம் வர மாட்டோம். நான் சொன்னேனே அந்த சிலை தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 சிற்பி பண்ணதியா? அவ்வளவும் பஞ்சலோகத்துல செய்தது. It's made out of 5 costly metals. Panchalogam. Is it made of Panchaloka? Yes. How do you like it? Okay, very nice. I want it. என்ன சொல்றாரு? ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவருக்கு வேணுங்கிறார். அது மாதிரிதான். நீ அந்த ஆளை எப்படியாவது ஒரு ஆம் காமிக்கி நம்ம மலை பங்களாவை கூட்டிட்டு வந்துரு. உன்னை கவனிச்சுக்கிறேன். We'll talk the business in his place. ஓகே ஓகே. ஆத்தியா கவனிச்சுக்கிறேன்னு சொன்னா ஈ கூட இழிக்குது. நீ ஈயா கரப்பான் பூச்சி. திருப்பி வெளியே கேட்கிற மாதிரி இருக்கு. ரங்கனா இருக்குமா? அட நம்ம துற போறான். யா பாருங்க, வெளிநாட்டுக்காரரை யாருக்கும் தெரியாம உள்ள கூட்டு வந்திருக்கோம். ஆமா, யாராவது பார்த்தா ஆபத்து. சீக்கிரம் போயிடுவோம். வா 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 போலாம்.
ஆ